வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜில் இருக்கும், அண்ட் தென் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெயினாக டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நிறையா அப்டேட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் தென் எந்த ஆப்ஸ் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது, க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்துட்டு நாங்கள் லாங் டேர்ம் கான்செப்ட்ஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணுற மாதிரி கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் ரெண்டும் கலந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம்ங்கிறது நாங்கள் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாங்க, இன்றைக்கி ஒரு ஆப் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு லாங் டேர்ம் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுமா ஆகாதா, அண்ட் தென் இது வந்துட்டு என்ன டைப்பில் இருக்குது, ஸோ எந்த மாதிரி இன்கம் வருது, எனக்கு பேமெண்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்றது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து தகவலும் எனது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இதில் தரப்பட்டுள்ள செயலி அல்லது இணைப்பில் முதலீடு செய்வது லாப நட்டங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன்பு உங்கள் முதலீடுகளுக்கு எங்கள் சேனல் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த பதிவை காண்கின்றீர்கள் எனில் எங்கள் சேவை விதிமுறைகளை ஏற்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்குற வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா? டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கு தருவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை உங்களால் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவிலேயே ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்குது அப்படின்றத. என்னோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. ஸோ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதேன் இது வந்துட்டு ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் சில விஷயங்கள் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெடீம் போனஸ், இன்விடேஷன், மந்த்லி சேலரி, மை ப்ராடக்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அது கீழே போனீங்கன்னா போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா 200 போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு வீக்லி நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் மை ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கான இன்கம் பார்த்திங்கன்னா 27.84 வந்துச்சு. நான் அதை ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் சைன்அப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 100 ரூபா பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த போனஸ் கோடு அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த கோடை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா வித்ரா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வித்ராவல் பார்த்திங்கன்னா 110 ரூபா நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? 110னா நீங்கள் ஒரு இங்கேருந்து ஒரு 27 ரூபா வருது இல்லையா? ஸோ 120 ரூபா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வித்ரா எடுத்துடலாம் டக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமில் வந்துட்டு மை ப்ராடக்ட்டில் வந்துட்டு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரீசார்ஜ் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஆப்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இதில் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் போய்ட்டு 1500 போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி 40 அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ நமக்கு இது வந்துட்டு எவ்வளோ நாளில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்க? சாரி, இது 40 நாளில் டெய்லி 72 ரூபா வரும். ஓகேங்களா? 1500 போடும்போது ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா டெய்லி 72 ரூபா வருதுன்னா நமக்கு எவ்வளோ நாளில் எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு பார்க்குறோம். 40 நாளில் 72 ரூபான்னு சொல்லிட்டு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு 2850 ரூபா, அதாவது 1500 போட்டோம் அப்படின்னா 40 நாளுக்குள்ளே 2850 ரூபா அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு லாங் டேர்ம் கான்செப்ட், அதனால் ரொம்ப நாள் போகும். அது இன்கமும் ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த லோ இன்கம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா இது ஒர்க் பண்ணால் இவ்வளோதான் கிடைக்கும் போல், டெய்லி ஒரு 20 ரூபா வரும், 10 ரூபா வரும், இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் இது வந்துட்டு 5 to 6 மாதம் அப்படின்றது ஈஸியாக அசால்ட்டாக போகும். 1 இயர் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக கொண்டு போவாங்க இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட்
கான்செப்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி 2 போயிட்டுருக்கு. ஸோ 2மே நல்லா போயிட்டுருக்கு. அதே 3ஆவதாக ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ஃபோல் அது இதுன்னு சொல்லிட்டு பேர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்டு ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கீம் எல்லாம் ஒன்று தான், பட் பேர் மட்டும் மாற்றிக்குவாங்க ஓகேங்களா. அதில் இருக்கிற ப்ராடக்டாக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க. அதே இது வந்துட்டு எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அதே அப்படியே மீள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியை தான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கஸ்டமர் கேர் குரூப்பில் வந்துட்டு சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த இதில் வந்துட்டு ரீசார்ஜ் அப்படின்றத பார்த்தாச்சு. வித்ராவில் பார்த்திங்கன்னா 110 ரூபா இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம். அண்ட் தென் நமக்கு வந்துட்டு ஒரு கோட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கோடை எங்கே வந்துட்டு ரெடீம் பண்ணுறது அப்படின்னா இங்கே மாதிரி கூப்பன் இருக்கு இல்லையா, வெயிட் பண்ணுங்கள். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடீம் போனஸ்னு இருக்கும். இங்கே வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் கூப்பன் அது இதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லக்கி ட்ரான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லக்கி ட்ரா வழியாக நமக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி வர்றது. ஸோ நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணால் என்ன வேணால் விழலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்மளோட லக்கை பொறுத்தது. அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ நான் ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஒரு 550 ரூபா ஆட் பண்ணி அதை வந்துட்டு ப்ராடக்டாக பை பண்ணிவிட்டேன். ஸோ 100 ரூபா கிஃப்ட் கோடு கிடச்சிது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 27 ருபீஸ் கிடச்சிது. ஸ்டோட்டாக பார்த்திங்கன்னா 127 ரூபா 84 பைசா வித்ரா போட்டுட்டேன். அதே இது வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இது பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு வந்துட்டு வித்ரா வந்ததுக்கப்புறம் இதை பற்றின அப்டேட் நான் டெலிகிராமில் போடுவேன் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் மைண்ட் டீமில் வந்தோம் அப்படின்னா டீமில் நிறைய பேர் சேர்த்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள மட்டும் சேர்த்திக்கோங்க. எல்லாரையும் சேர்த்திட்டு ஸோ யாரும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல, ஏன் ஃபேக்கான மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வந்துட்டு நம்ம கேட்பாங்க. அதனால் பெட்டர் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற பர்சனை ஒரு 5 பேர் சேர்த்தாலும் ஓகே தான். ஸோ யூஸ்லெஸ்ஸாக ஒரு 10 பேர் இருக்கிறத விட யூஸ்ஃபுல்லாக ஒரு 5 பேர் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கீழே, ஸோ அவங்கள சேர்த்து விடுங்க அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே சேர்த்த வேணாம். மேபி அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா லாகின் மட்டும் பண்ணி பார்க்குற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை சேர்த்தவே வேணாம் ஓகேங்களா. அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஆப் அப்படின்றதுனால ஸோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அந்த லிங்க்கை வச்சு யாரோட ஐடி இது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் ஐடியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால தான் லிங்க்கை ஓப்பனாக யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஒரு வேளை இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ரெவன்யூ வரும். அண்ட் தென் அவங்களையும் ஏர்ன் பண்ணிப்பாங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணிப்பீங்க. இதான் கான்செப்ட் ஓகேங்களா. அதே கஸ்டமர் சப்போர்ட் லிங்க் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட் இருக்குது இல்லை கொஷின் இருக்குது அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு பார்த்து இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஓவராக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் தென் ஓவராக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி ரெஃபரல்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா லிமிட்டடாக இருக்கட்டும், ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் இருக்கட்டும் ஓகேங்களா. அண்ட் தென் இதை வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆப்பை யூஸ் பண்ண வேணாம், வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பை யூஸ் பண்ணும்போது என்னென்ன வைரஸ் எல்லாம் ஆட் பண்ண விட முடியுமோ ஆட் பண்ணி விட்ருவாங்க. மேபி குக்கீஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் அது வந்துட்டு எடுத்துக்கும். அதனால் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honest and Cyber Info. Tata, bye bye, take care.